நான் ஒரு ஆம்பிவர்ட். என் சோஷியல் ஆன்சைட்டி குறைக்கிறதுக்காக நான் பார்க்ல போய் வீடியோ எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க கேட்கலாம், எப்படி ப்ரோ பார்க்ல போய் வீடியோ எடுத்தா சோஷியல் ஆன்சைட்டி குறையும்னு? கடைசியா சொல்றேன். சோ என் பொட்டி படிக்கலாம் கட்டிட்டு ஸ்ட்ரைட்டா பார்க்குக்கு போயிட்டேன். போன நேரம் பார்க்ல யாருமே இல்ல, ஒரே குஷி. சரி வந்தது டயர்டா இருந்துச்சு, ஒரு 5 நிமிஷம் படுத்து இருந்துச்சு வேலை செய்யலான்னு படுத்துட்டான். அப்படியே சரி 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, சரி வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாம். நான் கேமரா இப்படி தூக்குறேன், எங்க இருந்து ஒரு அங்கிள் வந்தாரு. சரி சேலஞ்ச் ஆரம்பிச்சிருச்சு, நானும் விட்டுட்டேன். நானும் பேச ட்ரை பண்றேன். அந்த அங்கிள் இப்படிக்கும் அப்படிக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. என்னடா இவர் போயிட்டு வந்துருக்காரு, எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த அங்கிள் போயிட்டு நான் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். கேமரா ஆஃப் பண்ணி வைக்கிறேன், அந்த அங்கிள் டக்குன்னு பக்கத்துல கொண்டு போட்டு படுத்துட்டாரு. சரி இதுதான் எனக்கான வாய்ப்புன்னு நினைச்சுக்கிட்டு அவர் தூங்குறப்பயே வீடியோ தட்டுப்புன்னு சைலண்டா எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி நான் கேமரா ஆன் பண்றேன், மனசு கேட்கல. ஒருத்தர் தூக்கத்தை கெடுத்துட்டு என் கண்டென்ட் நான் போடணும்னு அவசியம் இல்லைன்னு அவர்கிட்ட ஒரு 10 அடி தள்ளி போயிட்டேன். அங்க போயிட்டு கேமரா ஆன் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த படுத்திருந்த அங்கிள் ஏஞ்சி உட்காந்து பாத்துட்டு இருக்காரு நான் பேசுறது. என்னடா அவர் படுத்திருந்தவர் ஏஞ்சி நான் பேசுறதை பாத்துட்டு இருக்காருன்னு பார்த்தா லெஃப்ட் சைட்ல 4 ஆன்டி, அது பார்த்தா அதுக்கு 2 லவர்ஸ் வேற. இவனுங்க எங்க இருந்தா வந்தானுங்க, நான் வரப்ப பார்க்கல யாருமே இல்லை, இப்ப எங்க வந்திருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. விடக்கூடாது, சேலஞ்ச் எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணணும்னா நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசுறேன்னு எனக்கும் தெரியல, நான் மட்டும் திக்கிறேன் திணறேன். சில சமயம் வாயில வார்த்தையே வரல, வெறும் காத்து மட்டும் தான் வருது. பட் பேச நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா அவங்க 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்காக பயந்துருந்தா என்னால அன்னைக்கு பேசிருக்க முடியாது. ஸோ மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, 5 நிமிஷம் உங்களை எடுத்தவங்க பார்க்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சது பண்ணாமலே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ் உங்களுக்கு அவனுக்கா. என் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துறதுக்கும் லாஸ்ட் பார்த்துறதுக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் நான் திக்கி பேசிருப்பேன், கடைசியா ஒரு அளவுக்கு ரிலாக்ஸ் ஆனிச்சு. ரொம்ப சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆனிச்சு. கடைசியா சொல்றேன்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி நம்ம ஃபேரை கொஞ்சம் கொஞ்சமா ஃபேஸ் பண்றது மூலமா நம்மளோட பேர் கிராஜுவலா குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் எக்ஸ்போஷர் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட சோஷியல் ஆன்சைட்டி குறைக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரிலாம் ஸ்டெப் எடுத்து வச்சேன், எங்கெங்கெல்லாம் அடி வாங்கலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரிலேட்டட் கண்டென்ட் அதிகமாக பார்க்கறதுக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் என்ன மாதிரி எங்கெங்க எந்தெந்த மாதிரிலாம் அடி வாங்கிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க மறக்காம. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி.